தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருமே. துளவினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். தெய்வ நிலையே அடையலாம். எனவே எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சரி, இப்ப எந்த குறளுக்கு படிக்கிறோம்? எந்த அதிகாரம்? 26. மறுத்தல். புலால் மறுத்தல் என்ன? சரி, அதுல முதலாவது குறள், இரண்டாவது குறள் உங்களுக்கு பாடம். சரி, இதை முடிச்சு கொடுக்குறேன். சரி, இப்ப சொல்ல வேண்டியது எது? மூன்றாவதும் நாலாவது. இது எத்தனையாவது அதிகாரம் அப்போ? 26வது அதிகாரம். சரி, வடிவா கேளுங்கோ. படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். இல்லை. சரி, திருப்பி வழியா சொல்றேன். படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். சரியோ? அடுத்த சொல்லி போட சொல்றேன். சரியோ? அடுத்தது எத்தனாவது குறள்? நாலாவது. வடிவா கேளுங்கோ. அருள் அல்லது யாது எனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் திணல். சரியோ? இன்னும் இரண்டாம் தரம் சொல்றேன் கேளுங்கோ. அருள் அல்லது யாது எனில் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் திணல். இல்லை. இல்லை. அப்ப படிவா கேளுங்கோ. தொக்கிழுங்க படிவா. எத்தனாவது? இது 3 நாளை இப்ப சொல்லிட்டேன். பொருள் விளங்கினா உங்களுக்கு பாடமா பேசுவோம் இல்லையோ? அப்ப என்னத்துக்காக அருளுடைமைக்கு பிறகு புலால் மறுத்தல் அதிகாரம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஏனென்றால் அருள் என்பது எந்த உயிர்களுக்கும் அன்பு காட்டுறது. எல்லா உயிர்களிலையும் அன்பு காட்டுதல், தீமை செய்யாம. அப்ப இப்போ இதென்றால் என்ன? புலால் மறுத்தா மிருகங்களை நாங்கள் கொல்லுறது இல்ல அருள். வேண்டதுதான். அது தெரியும். அப்ப அதை கேளுங்க வடிவா. படை கொண்டார் நெஞ்சம் போல் கொண்டால் என்ன? படை கொண்டார் நெஞ்சம் போல். படை என்றா உங்களுக்கு தெரியும்? கடவுளுக்கு படைக்கிறது. படை சொல்லி சொன்னால் அது வீரர்கள். இப்ப போர் செய்யணும். போர் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களோ?
போர் செய்யறதுக்கு வீரர்கள் என்னத்தை அதைத்தான் வீரர்கள் படைன்னு சொல்லணும். ஏண்டா குரூப். ஆம் சரியோ? அப்ப படை கொண்டார் நெஞ்ச போலண்டா. அப்ப இங்க அங்க போய் நாம் போர்க்களத்துல போய்க்குள்ள கையில என்னத்தை வச்சு கொண்டிருக்கணும்? படை. வாள், கத்தி, வாள். எல்லாத்தையும் வச்சிருக்கணும். அப்ப அந்த கையில வச்சிருக்கிற வாழை வச்சிருக்கிறவங்க அந்த நோக்கம் என்ன? மற்ற உயிர்களுக்கு கொலை செய்யறது, எதிராளியே வெட்டுறது கொட்டுறது அப்படித்தானே செய்யணும். ஆம் அப்ப அவன் மனசுல இரக்கம் இருக்குமோ, அருள் இருக்குமோ? இல்லை. இல்லை இல்லை. அதே போலத்தான் படை கொண்டார் நெஞ்சம் போல அவர்கள் நன்று ஊக்காது என்றால் என்ன? அவை நன்மையை நோக்குவினமோ? இல்லை. இல்லை இல்லை. அவை நன்மைய நோக்க நோக்க மாட்டோம் மாட்டோம். மற்ற உயிர்ல இரக்கங்களை காட்ட காட்ட மாட்டோம். இடத்தான் நன்று ஊக்காதுன்னு சொல்லப்படுது. நன்று ஊக்காதுன்றால் என்ன? நல்லதை சிந்திக்க மாட்டோம். நல்லது செய்ய மாட்டேன். அவர்கிட்ட நோக்கம் எல்லாம் என்ன? உயிர்களை கொலை செய்வோம். வேண்டா இரக்கம் இருக்காது, அறத்தை கடைபிடிக்க மாட்டோம். சரியோ? அதே போல தான் ஒன்றன் உடல் சுவை. ஒரு உயிரினுடைய உடலை உண்டவர்களுடைய மனமும் என்ன நினைக்கும்? அவை உணவை அதை சாப்பிட்டு 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 அதை என்ன நினைப்பினம்? அந்த உயிரை கண்டால், இப்ப ஆடு என்று சொல்லி சொன்னால் அதை சாப்பிடுற வைத்து ஆடை கண்டால் என்ன யோசிப்பினோம்? சாப்பிடுறதை பற்றி தான் யோசிக்கணும். அதுல இரக்கம் வருமோ அவைக்கு? இல்லை. அப்ப அவையெல்லாம் அந்த படையில கத்தி வச்சிருக்கிறவங்க என்ன செய்யணும்? அந்த ஆறாவது எதிரி வருதோ அவரை கொலை செய்யணும் பார்க்கணும். அதே போல ஒரு உயிரினுடைய உடலை சாப்பிட்ட வேலும் என்ன நினைக்கணுமா? அந்த 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 உயிரை பார்த்த உடனே அதை கொலை செய்யணும் மட்டும் தான் பார்க்கணுமே தவிர அந்த உயிரில் அவைக்கு இரக்கம் வராது, அருள் வராது. கோழியை கண்டுட்டால் கோழியை அதை வடிவாய் அதை அனுபவிக்க யோசிக்க மாட்டோம். விளங்குது? அதன் வடிவை பார்க்க நினைக்க மாட்டோம். மீன் என்றால் அதை பார்க்க நினைக்க மாட்டோம். அது நல்லபடியா துள்ளி கொண்டு போகுது அப்படி என்று பார்க்கறதுக்கு அவையில் அந்த உயிரை வேற விதமான கண்ணோட்டத்துல பார்க்கணும். என்ன விளங்குதில்லோ? அப்ப அந்த உயிரை கொலை செய்யணும்ன்ற நோக்கத்தெல்லாம் பார்க்கணும். என்ன அப்ப அந்த அந்த ஆக்களுக்கு ஊன் சாப்பிடுறதுக்கு அருள் இருக்குமோ? இல்லை. இல்ல. அவையெல்லாம் நன்மையே நோக்க மாட்டான். அதை கொலை செய்கிற நோக்கத்திலாம் இருக்கணும் என்றதான் சொல்லப்படுது. படை ஆக்கள் எவ்வாறு இரக்கம் இல்லாமல் மற்ற உயிர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற இரக்கம் இல்லாத மனம் கொண்டவர்கள் போல படை ஆக்கள் போல ஊன் சாப்பிட வேண்ட மனதிலையும் அருள் இருக்கு. அந்த உயிரை காணும் பொழுது அருள் வராது, அதுல அன்பு வராது. கொலை செய்யணும்ன்ற நோக்கம் தான் வைக்க வரும். விளக்கிற்குள்ள சொல்ற விஷயம். சரி, எத்தனையாவது குரல்? இது மூன்றாவது குரல். ஒரு குரலை சொல்லுவாங்க. படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது, நன்மை எதிர்பார்க்காது, ஒன்றன் இரண்டாவது ஒன்றினுடைய உடல் சுவை உண்டார் மனம். கஷ்டமா? இல்லை. இதுல பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும், சிந்திச்சு மாற பார்க்கணும் எதிர்காலத்திலே. சொல்லுங்க பாபு. லவின் சொல்லுவேன் டீச்சர். சொல்லுங்க பாபு. படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது, ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். அப்ப அதன் கருத்தை சொல்லுங்க. படையில் போருக்கு போறவர்கள், போருக்கு கையிலே வாளை ஏந்தி கொண்டு போறவர்கள், போருக்கு கையிலே வாளை கொண்டு போறவர்கள், கையில் வாள் ஏந்துபவர்கள் சொல்லலாம். கையில் வாளை புது வொக்காபுலரி படிக்கலாம். கையில் வாள் ஏந்திதல் சொல்றது. ஏந்தி இருப்பவர்கள், கையில் வாள் ஏந்தி இருப்பவர்கள். சொல்லுங்க. கையில் வைத்திருப்பவர்கள், உங்களுக்கு வரையிலையோ வாள் வைத்திருப்பவர்கள் சொல்லலாம். விளங்கிச்சோ? போருக்கு கையிலே வாள் வைத்திருப்பவர்களுடைய மனதில் என்று சொல்லுவோம். அப்ப என்னத்தை இங்க சொல்லப்படுது? நோயோ என்ன? மனது. சரியோ?
போருக்கு போருக்கு செல்வதற்கு கையில் வாளை ஏந்தியவர்களின் மனம் ஏங்கியவர்களின் தெல் மனதில் மற்ற உயிர்களுக்கு இரக்கம் இல்லாமல் அவர்களை கொல்ல வேண்டும். மனதில் இரக்கம் உங்களுக்கு அது உங்களை நான் விளக்கப்படுத்தினேன். நீங்க என்ன சொல்லணும்? போருக்கு செல்வதற்காக கையில் என்னத்தை வாழேந்தியவர்களுடைய மனதில் இரக்கம் இல்லாதது போல என்று சொல்லணும். அது உங்களுக்கு சொன்னா சரி சொல்றது. ஆனா உங்களுக்கு கருத்து விளங்கி இருக்கு. கருத்தை தான் நம்ம விளங்கப்படுத்தினான். சரியோ? அவைகளுக்கு பார்த்தோன்னா அவையில கொல்லணும்னு தான் நினைப்பினமே தவிர அவையில் அந்த உயிரை காப்பாற்றணும்னு நினைப்பினமோ இல்லை. அப்ப அவன் மனதில என்ன இல்ல? இரக்கம் இல்ல, அருள் இல்ல. அப்ப சொல்லுங்க. போருக்கு செல்வதற்காக கையில் வாழேந்தியவர்களின் மனதில் மறக்காதீங்க. போருக்கு செல்வதற்காக கையில் வாழேந்தியவர்களுடைய மனதில் போருக்கு செல்வதற்காக கையில் வாளை ஏந்தியவர்களின் மனதில் இரக்கம் இல்லாதது போல மற்ற உயிர்களின் இறந்த உடலை உண்பவர்களின் மனதில் இரக்கம் இருக்காது. ஓகே, அடுத்தது கேளுங்க. அடுத்தது சொல்லுவோம். அடுத்தது அருள் அல்லது யாது எனின். இப்ப இதுல அருள் அல்லது என்றதுல இதுல கொஞ்சம் இருக்கும். எல்லாருக்குமே பெரிய ஆட்களுமே கன்ஃபியூஸ் இருக்கு. கணக்கு அனலைஸ் பண்ணித்தான் நான் இருக்கும் சொல்லி கேளும் போலியா. அருள் என்றால் என்ன? அன்பு, கொல்லாமை. அருள் என்றால் என்ன? கொல்லாமை. கொல்லாமை. அல்லது என்றால் என்ன? அருள் இல்லாதது. அருள் அல்லது என்று சொன்னால் என்ன? அருள் இல்லாதது. இது கோரல். கோரல் என்றால் என்ன? கொல்லுதல். படிவாக கேட்டாதான் உங்களுக்கு அவதானிச்சு கேட்டாதான் விளங்கும். அருள் இப்ப நாங்க சொல்லுவோம். இப்ப சொல்லுவோம் என்ன? ஓகே, லவின் சஹீனா 2 பேரும் ஒரு ஆள் பென்சில் எடுங்கோ, ஒரு ஆள் கேணி எடுங்கோ. அப்ப யார் முதலாவது இருக்கணும் பென்சில்? ஏன்னு சொன்னா முதலாவது பேர். அப்ப லவின் சஹீனா பேனையும் பென்சிலையும் விடுங்கோ. அப்ப அந்த ரெஸ்பெக்டிவ் மார்க் சொல்லுவோம். அது சொல்லனா இங்க சொல்ல இல்ல. அப்ப லவின் சஹீனா பேனையும் பென்சிலையும் விடுங்கோண்டா லவின் போய் எடுத்து எடுப்பார். முதலாவது சொன்னதை எடுப்பார் பேனையை. சஹீனா போய் என்ன எடுப்பா? பென்சில் எடுப்பா. அதே போல நீங்க சொல்லக்கூடாது. கேளுங்கோ. அருள் அல்லதுன்னு சொல்லி சொன்னா என்ன? அருள் இல்லாதது. சரியோ? அருள் அல்லது யாது எனின் கொல்லாமை போவல். இந்த எக்ஸாம்பிளே பார்த்துக்கொள்ளுங்க விளங்குறதுக்கு. அருள் அல்லது யாது எனின் கொல்லாமை போவல். அப்ப அருள் எது? இந்த குரல் அதே சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லு விளங்கி இருக்கல்லோ. அருள் அது விளங்கி இருக்கு. அல்லதுன்றது என்ன சொல்லப்படுதுங்க? அருள் இல்லாதவர். அருள் இல்லாதது. அப்ப முதலாவது எதை சொன்னது? அருள். இரண்டாவது என்னத்தை சொன்னது? இல்லாதது. அருள் இல்லாதது. அதை சொன்னது. ஓகே, யாது எனின் என்றால் என்ன? என்னவென்றால் யாது எனின் கொல்லாமை. எது கொல்லாமை? லவின் சஹினா பேனைய பென்சில் எடுப்போம். லவின் என்னத்தை எடுப்பார்? அதே போல கவனிச்சு கொண்டு வராங்க. இதுல இந்த சொல்லிலேயே கவனிக்கணும். இந்த சொல்லில உங்களுக்கு எல்லாம் விளங்கி இருக்குல்லோ நான் சொன்னது. அருள் என்றால் என்ன? அருள் என்றால் இரக்கம். அல்லது என்றால் என்ன? அருள் இல்லாதது. யாது எனின் என்றால் என்ன? என்னவென்றால் கொல்லாமை. அப்ப கொல்லாமை யாருக்கு போகுதுங்க? அருள். போரல் என்ன சொன்ன? கொல்லுதல்.
கோரல் என்றால் கோரல் என்றால் என்ன? கொள்ளுதல். கொல்லுதல். அதைத்தான் இப்ப சொல்லப்படுது. அப்ப இப்ப வடிவா திருப்பி கேளுங்க. அருள் அல்லது யாது எனின் கொல்லாமை கோரல். விளங்கிருக்கும். ஆம். என்ன சொல்லுவோம்? அருள் இல்லாதது என்னவென்றால் அருளும் அருள் இல்லாததும் என்னவென்றால் அருளும் அருள் கொல்லாமையும் கோரலும். இப்ப உங்களுக்கு தெரியும் கோரல்னா என்ன மீனிங் இப்ப தெரியுமல்லோ. சொல்லுங்க கோரல்னா என்ன பூ? கொள்ளுதல். கொல்லுதல். இப்பதான் சொல்லி போட்டு விட்டுதான். அப்ப அதுல ஒப்போசிட் எதிர் சொல் என்ன? கொல்லாமைன்ற எதிர் சொல் என்ன? கொல்லாமைன்ற கோரல். கோரல். கொல்லுதல் அதாவது கோரல். அப்ப இப்ப விளங்கி இருக்கல்லோ. இப்ப இதே இப்ப விளங்கினபடியா சொல்லுங்க. அந்த சொல்லு அந்த வரியை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. நேரம் இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு சொல்லுங்க. அருளும் இல்லாமலும் குரலை சொல்லுங்க. சொல்லுங்க. குரலை படி சொல்லுங்க. உங்களுக்கு கருத்து விளங்கி இருக்கு. அருள் அல்லது யாது எனின் கொல்லாமை கோரல். கோரல். உங்களுக்கு குரலாலே இப்ப விளங்கி இருக்குல்ல உங்களுக்கு இப்ப. சரி, இது முதலாவது. இப்ப விளங்கிட்டு பொருள் அல்லது அடுத்தது. இப்ப நாங்க எத்தனை சொல்லி பார்த்துட்டோம்? அருள் அல்லது ஜாது எனின் கொல்லாமை கோரல் 4 சொல்லுக்கு பார்த்துட்டோம். விளங்கிச்சோ? அருள் அல்லது அதுக்குள்ள 2 சொல்லு வருது. அருளும் அருள் இல்லாததும்ன்றது அருள் அல்லதுக்குள்ள வந்திருக்கு இல்லையோ? இப்ப அடுத்த 3 சொல்லும் பொருள் அல்லது. முதல்ல சொல்லியிருக்கிறோம். பொருள் அல்லது என்று சொல்றது எது? முதலே நம்ம செல்வமும் அறம் இல்லாதது. நான் முதல்ல ஒருக்கா சொல்லி தந்திருக்கேன். பொருள் அல்லது என்று சொல்லி சொன்னால் என்ன? அறம் இல்லாதது. அதுக்கும் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். ஒரு சில சொல்லுகளுக்கு 4-5 வகையான மீனிங் இருக்கு தானே. உங்களுக்கு பிரெஞ்சிலும் அப்படி இருக்குல்ல. சில இருக்கு இல்லையோ? அதே போல் அப்ப பொருள் அல்லதுட்டு இங்க என்ன சொல்லப்படுது? இங்க பொருள் என்று சொல்லலாமோ? பணத்தை இதுக்குள்ள வருமோ? இல்ல. கான்டெக்ஸ்டோட பார்க்கணும் தானே. அப்ப இதுல வரலாமோ? காசு பணம் வந்து இல்லை. இல்ல. அப்ப அருள் அல்லது எது? பொருள் அல்லது எது? அருள் அறம் இல்லாதது. அறம் இல்லாதது என்ன? அறம் இல்லாதது நீங்க அருள் இல்லாததுன்னு சொல்லலாம். சரியோ? அருள் இல்லாததும் அறம் இல்லத்தான். அப்ப அருள் இல்லாதது யாதெனின் என்ன சொல்லுங்க பாப்போம். பொருள் அல்லது அவ்வூன் என்ன? நாங்கள் முதல் சொன்னோமல்லோ. அருள் இல்லாதது கோரல் சொல்லி சொன்னோமல்லோ. அப்படி கொலை செய்த அந்த உடலை நாங்கள் உண்ணுதல். சார். அப்ப இப்ப அந்த சொல்ல பாருங்க. நீ பொருள் அல்லது என்னது? பொருள் அல்லது அறம் இல்லாதது அவ்வூன். ஊனண்டா உங்களுக்கு முதல்ல தெரியும். ஊனண்டால் என்ன? உடல். உடல். அவ்வூன் எந்த உடல்? அந்த உடல். அவ்வூன் என்றால் என்ன? அந்த உடல். அந்த உடல். நாங்க இப்ப தமிழாயே படிக்கிறோம். இது குரல். அவ்வூன் என்றால் என்ன? அந்த உடல். எந்த உடல்? கொலை செய்ததால நான் வந்த உடலை. சரியோ? அவ்வூனை திணல். அவ்வூன் திணல். ஓகே. அப்ப என்ன சொல்லப்படுது? அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல். பொருள் அல்லது என்னது? அவ்வூன் திணல். அவ்வூன் திணல். தின்னுதல். திணல் என்றால் என்ன? தின்னுதல். கஷ்டமான ரோத் இல்ல. விளங்கப்படுத்தி சொன்னபடியும் உங்களுக்கு உடனே சொல்லக்கூடியதா இருக்கும். சொல்லுங்க. யார் சொல்லுவீங்க இப்போ? லவ்வின் சொல்லுவேன் டீச்சர். சொல்லுங்க. அருள் அல்லது யாது எனின் கொல்லாமை கோரல். பொருள் அல்லது அவ்வூன் திணல். உங்களுக்கு கருத்து தெரிஞ்சபடியா பக்கம் பாஸ்டா சொல்லிட்டீங்க இல்லையா? இதான் இப்ப தமிழும் உங்களுக்கு உண்மையில பெஸ்டா இருக்கு. நீங்க தமிழ் ஓகே சொல்லுங்க.
அருள் அருளும் அருள் அருள் இருக்காதவருக்கும் இல்லாதது என்னவென்றால் ஆ. அல்லது நீங்க எப்படி சொல்லலாம் அருள் என்பது கொல்லாமை அருள் இல்லாதது கோரல் இன்னும் கொல்லுதலாகும் ஆம், இங்க கோரல்னு சொல்லிச்சுன்னா எல்லாரும் முழங்காது தானே இப்ப உங்களை போல கை தமிழ் தெரிஞ்சவைக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது இல்லையோ ஆம், ஆம், இல்ல பிறகு ரிவ்யூ பண்ணீங்கன்னா நீங்க அந்த vocabularies எழுதி வைங்க அப்போ. இந்த எதிர்காலத்துல மேபி நீங்களும் சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு இல்லையோ ஆம். அப்ப சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க அருள் அருள் என்பது கொல்லாமை அருள் இல்லாதது என்பது கோரல் என்னும் கொல்லுதலாகும் என்னும் என்ன- கொல்லுதல் வாடகை நீங்க சொல்லுங்க உங்களோட மொழியில சொல்லுங்க என்னும் கொல்லுதலாகும் அருள் இல்லாமல் அறம் இல்லாதது அறம் இல்லாதது என்னவென்றால் அறம் இல்லாதது என்னவென்றால் கொலை கொன்ற உடலை உண்பவது உண்ணுதல் உண்ணுதல் தின்னல் என்றுதான் தின்னுதல் உண்ணுதல் இன்ஃபினிட்டி உண்ணுதல் என்றால் என்ன என்ன என்னத்தான் எந்த காலம் அதுக்கு காலம் இல்ல உண்ணுதல் உண்டான்றது எந்த காலம் அது முதல் இறந்த காலம் இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் உண்ணுகின்றான்ன்றது நிகழ்காலம் நிகழ்காலம் இப்ப உண்ணுவான் என்பது எதிர்காலம் எதிர்காலம் ஃபியூச்சரா எதிர்காலம்னா என்ன ஃபியூச்சர் அது எதிர்காலம் உண்ணுதல் என்றது இன்ஃபினிட்டி எனக்கு தமிழ் அதுக்கு தெரியல அது இப்ப பிரெஞ்சாலதான் அதை இன்ஃபினிட்டி வந்து நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் சரியோ அதை இனித்தான் தேடி பார்க்கணும் இப்போனா நீங்கள் உண்ணுதல் என்ன காலம் தமிழ்ல தேடி பிடிக்கணும் சரியோ சரியப்போ அநேரோ அருள் அல்லது யாது எனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது உன் திணல் இவ்வளவு கிளாஸ்ல இருக்கேக்க பாடம் வருதுன்னு சொல்லுங்க மற்றது கான்சன்ட்ரேஷனும் வேணும் நீங்க நல்ல உண்மையில வெஜிடபிள்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களோ பழங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்களோ அது எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அவ்வளவுக்கு இன்டெலிஜென்ட் வளரும் சொல்லுங்க சில பேர் வெஜிடபிள் சாப்பிட விருப்பம்ல சலாட் சாப்பிட விருப்பம்ல பழங்கள் சாப்பிட விருப்பம்ல நீங்களே அப்படி இருக்கீங்களோ இல்ல சொல்லுங்க அருள் என்னவென்றால் ஒரு உயிரை கொல்லாமை அருள் அல்லது என்னவென்றால் ஒரு உயிரை கோரல் என்னும் கொள்ளுதல் இல்ல ஒரு உயிரை கொல்லுதல் என்னும் கோரல் ஒரு உயிரை கொள்ளுதல் என்னும் கோரல் அருள் அல்லது என்னவென்றால் அறம் இல்லாதது அறம் இல்லாதது என்னவென்றால் கொன்ற உயிரின் உடலை உண்ணுதல் ஓகே அதான் என்னது இப்ப அவ்வளவுன்னு சொல்லி சொன்ன உங்களுக்கு சொல்ல என்னன்னா சில பேர் நினைக்கணும் மச்சன் சாப்பிடணும் தங்களுக்கு பாவம் இல்லை நினைக்கணும் ஏனென்றால் அவை தாங்க கொலை செய்யல நினைக்கணுமோ அதுக்காகத்தான் செயல்படுது அவ்வூன் யாரும் கொண்டு கொலை செய்திருந்தாலும் அந்த உணை சாப்பிடுறது அறம் இல்லைன்னு சொல்லப்படுறீங்க அதுக்காக விளங்கிச்சோ கொலை செய்தது இன்னொரு ஆளா இருந்தாலும் அவர் கொலை செய்த அந்த அவ்வூன் திணல் அறம் இல்லை விளங்கிச்சு என்ன கருத்து என்று சொல்லுவேன் என்றதான் கருத்து சரியோ பூ நன்றி வணக்கம் 4 பேர் தான் பாய் பூ